வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2025 மார்ச் 19 புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை முதலிலே பார்ப்போம். தென்காசி மாவட்டம் கருப்பா நதி, தென்காசி மாவட்டம் தென்காசி, ராமநாதபுரம் மாவட்டம் வாலிநோக்கம் தலா 3 சென்டிமீட்டர். தென்காசி மாவட்டம் சிவகிரி, மேலும் தென்காசி மாவட்டம் தென்காசி AWS 2 சென்டிமீட்டர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தலா 1 சென்டிமீட்டர். மேலும் மழைமானி இல்லாத மேற்கு தொடர்ச்சி மலையில் சதுரகிரி மலைப்பகுதியெல்லாம் நேற்றைக்கு மழை. விருதுநகர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை. அதே போல் கேரள பகுதியில் கனமழை இருந்தது. அதே போல் மழைமானி இல்லாத கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கிராமப்புறங்கள்லையும் மலைப்பகுதிகளிலையும் மழை. இப்பொழுது எங்கே மழை பெய்து கொண்டிருக்குதுன்னா, இன்றைக்கு பகல் மன்னார்குடியிலேயே தூறல். எதிர்பார்த்தது போலவே டெல்டாவில் ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் காணப்பட்டது. இந்த மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தோட தென்காசி மாவட்ட எல்லை ஓரத்தில் மழை. கேரளாவில் கனமழை பொழிவு, இடியுடன் கூடிய மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது கேரளாவில். அதாவது மூணாறு, அதன் சுற்றுவட்டார பகுதி, மூணாறு மற்றும் வால்பாறை இந்த சுற்றுவட்டார பகுதி. வால்பாறைக்கு தெற்கே, சபரிமலைக்கு வடக்கே, அதே போல் கொச்சி இடைப்பட்ட பகுதியெல்லாம் கனமழை, இடியுடன் கூடிய கனமழை பொழிந்து வருகிறது. மேலும் பழனி அருகே மழை. இப்போது சற்று முன் பழனி அருகே மழைப்பொழிவு, பழனிக்கு கிழக்கே இடிமழை. அது கிராமப்புறமாக இருக்கலாம், மழை மாநில வரலாம், வராலும் கூட போகலாம். அதே போல் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கரூர் பரமத்தி 38 டிகிரி. அதே கரும்பூர் பரமத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி. 38 என்பது 100 டிகிரி ஃபாரன்ஹீட், 21 டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலை. 21க்கும் 31க்கும் ஆக ஒரு 15-16 டிகிரி கிட்ட, 17 டிகிரி கிட்ட வித்தியாசம். குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் 17 டிகிரி வித்தியாசம் அதிகபட்ச வெப்பநிலைக்கும். ரெண்டும் கரூர் பரமத்தி தான். குறைந்தபட்ச வெப்பநிலை தமிழ்நாட்டிலே குறைவாக பதிவானதும் கரூர் பரமத்தி 21 டிகிரி தான். அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாட்டில் பதிவானதும் 38 டிகிரி, அதுவும் கரூர் பரமத்தி தான். குறைந்தபட்சம் அதிகபட்சம் ரெண்டும் கரூர் பரமத்தி தான். அடுத்தபடியாக மழைப்பொழிவு எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். இன்றைக்கு நாம் மழைப்பொழிவு ஏற்கனவே நம்ம அதாவது விருதுநகர் மாவட்ட எல்லை ஓரத்தில் கேரள பகுதியில் மழை, பழனியில் மழை. மேலும் வரக்கூடிய மணி நேரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும். கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில், ஆனால் பரவலாக பெருமழைக்கு வாய்ப்பில்லை. இன்றைக்கு மழை எங்கெங்கெல்லாம் எதிர்பார்க்குறோன்னா, மதுரை மாவட்டம் மற்றும் தேனி மாவட்டம், மதுரை மாவட்ட மேற்கு பகுதி மற்றும் தேனி மாவட்டம் மற்றும் ராஜபாளையம் ஒட்டி விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி, விருதுநகர், மதுரை, தேனி மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலை இன்றைக்கு இரவு மழை வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இலங்கையிலிருந்து ஒரு மழை உருவாகி வந்து கொண்டிருக்கு. அது தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் நாளை அதிகாலையில் மழை பொழிவை கொடுக்கலாம். ஒரு 2 மணிக்கு மேலே, அதிகாலை 5 மணிக்குள்ளே தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட கரையோர பகுதிகளில் மழை பொழிவை கொடுக்கலாம். நாளை பகலில் இதே போல் ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து இன்றைக்கி டெல்டாவில் தூரியது போல் தூரும். 21ஆம் கொஞ்சம் தூறல் மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். 21ஆம் வெள்ளிக்கிழமை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோரத்துக்கும் தென் மாவட்டங்களையும் ஆங்காங்கே தூறல் நனைக்கும். பிறகு மாலை இரவில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் ஈரோடு மற்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் தேனி, அப்படியே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், கொடைக்கானல் மலைப்பகுதி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் வெள்ளிக்கிழமை ஆங்காங்கே கொஞ்சம் உள்ளேயும் மழைப்பொழிவு எட்டும். கடலோரமும் எட்டும், உள்ளேயும் எட்டும். ஆனால் பரப்பில் குறைவாக தான் இருக்கும். ஆனால் கடலோரமும் மழை வந்துடும் டெல்டாவிற்கு வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை டெல்டா மட்டுமல்லங்க, எல்லா மாவட்டத்துக்குமே மழை வாய்ப்பு இருக்குது. 22ஆம் நம்ம சொன்ன 22ஆம் அது தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா இடத்துலையும் பெய்யாது. மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள், எல்லா மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சென்னைக்கும் வாய்ப்பு இருக்குது, பெங்களூருக்கும் வாய்ப்பு இருக்குது, மைசூருக்கும் வாய்ப்பு இருக்குது, தமிழ்நாட்டின் அதன் எல்லையோரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வாய்ப்புண்டு. கன்னியாகுமரி முதல் வேலூர் வரைக்கும், சென்னை முதல் நீலகிரி வரைக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை எல்லா பகுதிக்கும் உண்டு, டெல்டாவிற்கும் உண்டு. ஆனால் எல்லா இடங்களுக்கும் பெய்யாது. அந்த எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு. ஒதுக்கி குறைந்த பரப்பில் மழை இருக்கும், ஆங்காங்கே இருக்கும். இதில் 22ஆம் சனிக்கிழமை மாலை இரவு கனமழை வாய்ப்பு இருக்குது. சேலம், ஈரோடு, நாமக்கல்,
மற்றும் கோயம்புத்தூர், திருப்பூர் வடக்கு, நீலகிரி, தருமபுரி இங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல மழை தெரிகிறது. கொஞ்சம் பார்ப்போம். மதுரை, திண்டுக்கல் இங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல மழை தெரிகிறது. இடியுடன் கூடிய மழை தான். 22ஆம் தேதி நம்ம சொன்ன 22ஆம் தேதி மழை, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி. 23ஆம் தேதி தென் மாவட்டங்களின் கடலோர பகுதி, டெல்டா மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை வைப்புங்க. 22, 23, 24 நல்ல மழையே தெரியுது. 22, 23, 24 ஆனால் ஒதுக்கி தான் பெய்யும். நாம் எதிர்பார்த்த ஒன்று தான். ஆனால் மிக மழை பொழிவு இல்லை. மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும். பெரும்பாலான இடங்களில் நினைக்கும் ஒதுக்குதலோடு நினைக்கும். 22, 21 கொஞ்சம் ஆங்காங்கே இருக்கும். 22, 23, 24 நம்ம சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுதான் காற்று சுழற்சி, கிழக்கு காற்று மற்றும் உயரழுத்த காற்று ரெண்டும் இணையும் ஒரு காலமாக 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி இந்த 3 நாட்களும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் சற்று கனமழை தெரிகிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை தெரிகிறது. கர்நாடக எல்லையோரத்திற்கும் லேசான மிதமான மழை தெரிகிறது. வடகடலோரம் வடவுள் பகுதிகளில் நனைக்கும் மழை, லேசான மழை தெரிகிறது. ஒதுக்கி ஆங்காங்கே. ஓகே. அடுத்தது 25, 26 மழை வாய்ப்பு இல்லை. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் மிரட்டல் குழப்பம் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எப்போதுமே அது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை நம்பர் 1 இடத்தை பிடிக்கும். அதுக்கடுத்து நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் இடைக்குள்ள பகுதி. இப்படி மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏதோ ஒரு இடத்துல தென் மாவட்டங்களுக்கோ அதாவது நீலகிரி உள்ளிட்ட கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கோ ஏதோ ஒரு நாள் 2 நாளைக்கு ஒருப்போ 3 நாளைக்கு ஒருப்போ ஆங்காங்கே மழை இருந்துகிட்ருக்கும். ஆனால் எல்லோருக்கும் கொடுக்காது. அதான் சொல்கிறேன், எதுவுமே மழையை நம்பி எந்த விவசாயம் பண்ணக்கூடாது. காரணம், எல்லோருக்கும் மழை கிடைக்காது. ஆனால் மழை கிடைக்கும். இப்போ தூறல் விழுந்துச்சு மதியானம் டெல்டாவில், மன்னார்குடியில் புறநகரில் விழுந்துச்சு, மன்னார்குடியில் விடலை. நனைக்கும் மழை இருந்துச்சு ஒரு சில இடங்களில், பட்டுக்கோட்டை மன்னார்குடி இடைப்பட்ட பகுதியில். ஆனால் எல்லா இடங்களுக்கும் இல்லை. இப்படித்தான் மழை ஆங்காங்கே ஒதுக்கி இருக்கும். ஆனால் 22, 23 கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருந்தாலும் அதிலே ஒதுக்குதல் இருக்கும். 25, 26 மழைக்கு வாய்ப்பு இல்லை. 27 கொஞ்சம் தூறலாம். எல்லா மாவட்டங்களுக்கும் 27, 28, 29, 30, 31 ஆங்காங்கே நனைக்கும் மழை, தூறல் மழை இருக்கும். ஆனால் நல்ல ஒரு மழைப்பிடிப்பு மீண்டும் ஒரு சுற்று ஏப்ரல் 2, 3, 4 தேதிகளில் தெரியுது. ஆனால் அது கடந்த முறை பெய்த அளவுக்கு இருக்காது. ஒரு 4-5 சென்டிமீட்டர் பெய்வதற்கு ஏப்ரல், மார்ச்சை விட ஏப்ரல் முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய மழை இருக்குது. ஆனால் அதை விட கூடுதல் மழை ஏப்ரல் 10 தேதிக்கு மேலே, பங்குனி இறுதி நாட்கள், சித்திரையில் ஒட்டுமொத்த நாட்களும், ஏப்ரல் 10லேருந்து மே 15 வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதில் ஒரு நல்ல மழை 3 நிகழ்வால், நிகழ்வுக்கு 3 நாள், மொத்தம் 35 நாளில் நிகழ்வுக்கு 3 நாளில் 3 நிகழ்வுகள் 9 நாள் நல்ல மழை இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய 35 நாளில் 9 பாக்கி 25 நாளைக்கு, 26 நாளைக்கு வெயிலும் இருக்கும், இதமான வெப்பமும் இருக்கும், எல்லாமே கலந்த வானிலையாக இருக்கும். வெயிலும் இருக்கும், வெயில் சராசரி வெயில். மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது, எந்த மாற்றமும் இல்லை. மீண்டும் ஒரு முறை, வரக்கூடிய 21ஆம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை இருக்கும். கடலோரத்தில் அதிகாலையில் தென்கடலோரத்தில் இருக்கும். பிற பகுதிகளில் மதியம் ஆங்காங்கே தூறலாம், அவ்வளோதான். 22ஆம் தேதி, 23, 24 தேதிகளில் நல்ல மழை இருக்கும். ஆனால் அது ஒதுக்கி ஒரு சில இடங்களில் நல்ல மழை இருந்தாலும் பெரும்பாலும் ஒதுக்குதலுடன் தான் மழை இருக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். நன்றி.